இங்க விக்ரம் அவங்க ஆபீஸ்லயே ஒர்க் பண்ற சுவாதிங்கிற பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப சுவாதியும் விக்ரமுமே ஒரு ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது விக்ரம் ரொம்பவே டென்ஷனா இருக்கிறத பார்த்து சுவாதியுமே ஒரு காஃபி சாப்பிட்டுங்க சரியா போயிடும் சொல்லி ஒரு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் லஞ்ச் டைம்ல லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும் போது எதுக்கு அன்ஹெல்தி ஃபுட் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னு சொல்லி ஹெல்த்தி ஃபுட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விக்ரமுக்கு சுவாதி தன்னை இப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கும். இதனால இன்னைக்கு நைட் அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம் முடிவு பண்ண அவரு ஆபீஸ் டைம் முடிஞ்சதுமே சுவாதி கிட்ட பேசலான்னு போறாரு. என்னோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டேன்னா இல்லையான்னு சொல்லி கேட்கறது கூட ஆள் இல்ல சுவாதி, ஆனா நீ என்ன டேக் கேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி விக்ரம் கேட்கறாங்க. அதுக்கு இந்த சுவாதியுமே இல்ல, நான் உங்களை லவ் எல்லாம் பண்ணல, நான் உங்களை நல்ல ஃப்ரெண்டா தான் பார்த்தேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விக்ரமுமே இப்ப ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள்ல இருந்து சுவாதி இப்ப விக்ரம வேணும்னே அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விக்ரம கொடுக்க வேண்டிய காஃபியை கூட தான் ஃப்ரெண்டு கிட்ட தான் கொடுத்து அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்த்த விக்ரம் ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுகிறாரு. எப்படியாவது விக்ரமையும் சுவாதியும் சேர்த்து வச்சிருன்னு நினைச்ச விக்ரமோட ஃப்ரெண்டு வேணும்னே இப்ப சுவாதி கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ அடுத்த நாள் விக்ரமோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வரதுனால ஆபீஸ்ல எல்லாருமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணி இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல சுவாதி அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே பக்கத்துல நின்று இருப்பாங்க. இதை பார்த்து விக்ரம் ரொம்பவே டென்ஷனா இருப்பாரு. இப்போ அந்த ஃப்ரெண்டை விஷ் பண்ண மாதிரியே பக்கத்துல வந்தவர் சுவாதியை தள்ளி விட்டு ஓரமா போய் நின்று தள்ளி விட்டு ரெண்டு பேரும் நடுவில் நின்றுவாரு. விக்ரமோட ஃப்ரெண்டுமே இப்போ சுவாதி கிட்ட வலிஞ்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. ஆனா சுவாதியோட மைண்ட் ஃபுல்லாவே இப்போ விக்ரமோட நினப்பா தான் இருக்கு. அன்னைக்கு நேற்று வீட்டுக்கு வந்த சுவாதியுமே இப்போ விக்ரமுக்கு மெசேஜ் பண்றாங்க, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா பேசலாமா கொஞ்சம் கேட்கும் போது இதை பார்த்த விக்ரமுமே இப்போ ரொம்பவே சந்தோஷமாய் கண்டிப்பா பேசலாம்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட் ஆயிராரு. இப்போ ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷத்துல எப்போட விடியுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்து சுவாதியுமே விக்ரம பார்த்து will you marry me கேட்க இதை கேட்டு விக்ரமுமே ரொம்பவே சந்தோஷமாயி இதை கேட்கதான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன்னு சொல்லி இப்போ எஸ்ன்னு சொல்லிடுறாரு.